ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹாய் சொல்ல நீ ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும் சொல்லுவியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்ன வீடியோ ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட போகிறோம். வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யுது அப்படி சொல்லிட்டு அம்மு சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. நான் கிடையாது, அம்மு வந்து எனக்காக ரெடி பண்ணி தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க அது என்ன ஜூஸு, என்ன பழம் வச்சு நம்ம ஜூஸ் போடுறோம் அப்படி சொல்லிட்டு வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அத்திப்பழமும் டேட்ஸும் வாங்கி கொடுத்தேன். அது பார்த்தா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜு வந்து சேலில் இருக்குன்னு. செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜா? புதுசு செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜா? மூஞ்ச பத்தியா? அதில் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாப்பிட்றதுக்கு. எந்த ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தாலும் தூக்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே கேட்டால் ஃப்ரிட்ஜு மோசி போகாது அப்படின்றா ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி பையன் தள்ளி பையன் கொஞ்சம் தள்ளு, என் தங்கம் தெரியணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை போய் மறைச்சுன்னு நிற்கிறாரு. எஸ் கே வி உள்ள இல்லை எங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பத்திப்பழம் ஜூஸ் தான் எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அத்தி, அதுக்கப்புறம் டேட்ஸ் ஒன்று தான் இருக்குது. டேட்ஸ் எல்லாமே சாப்பிட்டியா? ஒரே ஒரு டேட்ஸ் மீறி இருந்துச்சு, அதை வச்சு அவர் என்னென்னமோ பண்ண போறாரு. வாங்க போயிட்டு பார்ப்போம். சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன், இப்படி தான் வேஸ்ட் பண்ணுறா. சரி கை வலிக்குது, சரி வாங்க பேசாத. நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஜார் யூஸ் பண்ணா அப்படியே கழுவி வெயி அது தொலைக்கணும். அது காஞ்சி போயிடுச்சு, கழுவுனா போவாது. என்னை திட்டுறதுக்கு மட்டும் வாய் வர. முதல்ல ஜூஸ் இதில் போடவே கூடாது, வெய்ய அதை ஓரமா தூக்கிறேன். நான் உன்னை இதை திட்டணும்னா முதல்ல வாய் வந்துடுமே. நான் தான் சொல்றேன்ல, கணவனா திட்டுவேன். சரி போ, அடுத்த வேலையை போய் சாம்பல் இருக்கு நம்மகிட்ட. எங்க மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், மிக்சியோட இது வேங்க. சரி அதெல்லாம் தேர்றதுக்கு நேரம், நீ இதிலே போடு. எதில் ஜூஸ் போடுவாங்கன்னு கூட தெரில. சார் அப்படியே வந்துட்டாரு. முதல்ல என்னை திட்டணும்னா அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்குமே. இத்தனைக்கும் அத்திப்பழம் நான் ஊற வச்சேன், நீ ஊற வைக்கல. அத்திப்பழம் வந்து நாங்கள் எப்போ ஊற வச்சோம், ஒரு 8 hours ஆகிருக்கோம்ல நம்ம ஊற வச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஊற வச்சு போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு சார் சொன்னார். அத்திப்பழம் ஊற வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி விட்டு அரைக்கலாம்னு நினைக்கிறேன்ல. ஊற வச்சுது அப்படியே எடுத்து உள்ள போட்டுட்டு மொத்தமாக போட்டுட்டியா? என்ன முறைகிறா? டேட்ஸ் கொட்டையோட போட்டிய ஃபுல்லாக வருதாண்ணா? பாதி பாதியாக போட்டாரே மாதிரி தடா முடா. சுச்சு பொண்ணும் பாருங்க எப்படின்னு பாருங்க எப்படி வந்துக்குது. இப்போ என்ன நாட்டு சக்கரை பாருங்க, வெரி குட் ஃபார் ஹெல்த். நாட்டு சர்க்கரை நம்ம வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க வீடாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னடா கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் நடிச்சு ஏமாத்துறாரு. எனக்கு அந்த அழுகெல்லாம் வர மாட்டேங்குது. நான் நடிச்சு ஏமாத்துறேன். ஆனால் வீடியோ முடிஞ்சிருக்கு அப்படி இப்படி அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும் பண்ணு, ஓவர் ஆக்ட் பண்ணாத. உடம்புல அங்கங்க வீங்கி போறது காரணம் அவதான். எங்க வீங்கிருது? அக்கா போய் சரல மாதிரி அடிச்சு அங்கங்க வீங்கி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்தா அடிக்கிறதே யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தாலாம் தெரியாது, வாங்கி பார்த்தா தெரியும். ஓஹோ
என்னதான் பண்றேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ம் யா அது என்னது? கிளாஸ் யாருக்கு இப்போ தரப்போறா? இதுதான். அந்த கிளாஸை கழுவுனியா? எங்கேருந்து இதோ தெரியல. அது வேற இப்போதான் கழுவுனேன். எனக்கு என்ன சம ஃப்ரெண்ட்ஸ். இந்தா நேர்களின் விருப்பம் எப்படி இருக்கு? அது மாட்டு ஷானிமா. உண்மையாவே நல்லா இருக்கு அத்திப்பழம் ஜூஸ். நான் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே, அதனால அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் அத்திப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. கிளாஸ் பாருங்க, எங்க கிளாஸ்? ஆமாம், நானே தயாரித்த கிளாஸ். ம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழ ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன வாங்கி கொடுத்து இவ்வளோ நாள் கழித்து அத்திப்பழத்தை ஜூஸ் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு காலி பண்ணுற பாருங்க. இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பப்போ இருக்கிறத அப்பப்போ காலி பண்ணிடுங்க. வேஸ்ட் பண்ணவே இல்லையா? இதை குடிக்கிறோம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.